சந்தோஷமான தருணங்கள், கவலை இல்லாத வாழ்க்கை. அதான் எலிமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. சேர்ந்து வாழலாம். வரேலா? असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 வேதங்கள் தானே வாழ்க்கையின் சாரம், மெய்ஞானம் தானே உலகினை ஆளும், மனிதனின் தேடம் பல இங்கே மறைந்திருக்கும் பொருள் எங்கே, பழமைகள் தானே புதுமையின் நாடி, சொல்லவே வந்தான் புதுயுக ஞானி, இரண்டாம் சாணக்கியன் இவனோ. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 அண்ட சராசரம் அசைகிற ரகசியம் ஐந்து பூதங்களின் ஆட்சியே, அறிவியல் என்பதும் அதிசயம் என்பதும் நான்கு வேதங்களின் சேர்க்கையே, கடலின் மூலம் ஒற்றை துளியே, உடலின் மூலம் ஒற்றை துளியே, வாழ்க்கை பந்து சுழலும் முறையே, வேதம் சொன்ன வழியே வழியே, இந்த உண்மை தேடி தேடி கண்டு சொன்ன இவனே யோகி, மனிதன் கூட இறைவன் தானோ, இவனை பாரு புரியும் தானே, இரண்டாம் சாணக்கியன் இவனோ. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 எங்க பார்த்தாலும் ஒரே கிரீன்ஸா இருக்கு. கிராமம்னா அப்படிதான் ஆச்சு. இன்னும் 2 கிலோமீட்டர் தான் சோழலிங்கபுரம் வந்துடும். முரளி, உனக்கு இந்த இடத்தெல்லாம் பார்த்தா ஏதாவது ஞாபகம் வருதா? இது வரைக்கும் ஒன்றும் ஞாபகம் வரல. நன்னா ரீகலெக்ட் பண்ணி பாரு. மகாதேவன் சொன்னதை கணக்கில் எடுத்துட்டா நீ சின்ன வயசுல இந்த கிராமத்துல தான் இருந்திருக்கணும். ஸோ நிச்சயமா ஏதாவது ஞாபகம் வரணுமே. என்ன சோழலிங்கபுரம் வந்தாச்சா? ஒரு நிமிஷம், மகாதேவன் வீடு எங்க இருக்குன்னு விசாரிச்சுப்போம்.
பக்கம். பார்வதி, பார்வதி, குமார் வந்தாச்சு. கூட எதுக்கு இந்த பையன் வரான்? நீரஜா, நீ உள்ள போ. நமஸ்காரம். நமஸ்காரம். வாங்க, உங்களுக்காக தான் 3 மணிலேருந்தே காத்துட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, வர வழியில் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. சரி சரி, எல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம். உள்ள வாங்க. ஒரு நிமிஷம். உங்க கூட யாரும் வரப்போறதா நீங்க சொல்லவே இல்லை. அதுக்கு அவசியம் இருந்ததா எனக்கு தெரியல. இந்த காலிப்பை எங்க ஆத்துல தங்கக்கூடாது. அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது. நான் முரளியை என் கூட அழைச்சிட்டு வந்திருக்கேன்னா அதுக்கு காரியம் இருக்கு. எப்படியும் முரளியை இங்கே தங்க வச்சு நான் உங்களுக்கு எந்த விதமான தர்ம சங்கடத்தையும் உண்டாக்க மாட்டேன். கவலைப்படாதீங்க. அக்ரஹாரத்திலே நாங்கள் வேற எங்கேயாவது தங்கிக்கிறோம். நீங்க ஏன் பாவம் தனியா கஷ்டப்பட்டு? கேள்வி கேட்க வேண்டாம். நான் எங்கே இருக்கேனோ அங்கே தான் முரளியும் இருப்பான், இருக்கணும். நீங்க எடுத்திருக்கிற முடிவில் நான் குறுக்கிட விரும்பல. இந்த அக்ரஹாரம் உங்களுக்கு புதுசு, அதனால நீங்க தங்கறதுக்கான ஏற்பாடு கவனிக்கிறேன். என் பேர் சுவாமிநாதன். நீங்க இங்க தங்கறதுக்கு இடம் தேடுறதா மகாதேவன் சொன்னா. வீட்டை காமிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிராமத்தில் எத்தனை நாள் தங்க போறேன், என்ன பண்ண போறேன் தெரிஞ்சுக்கலாமா? நான் கொஞ்சம் வேதம் படித்தவன். அதுவும் அதர்வ ஆங்கிரச வேதத்தை டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன். அதர்வண வேதம் படித்தவரா நீங்க? அந்த வேதத்தை அத்தியானம் பண்ண ரொம்ப குறைச்சலாச்சே. இந்த பேய் பிசாசு பில்லி சூன் சொல்லுவா. இதெல்லாம் சம்பந்தப்பட்ட சமாச்சாரம் தான் பரவாயில்ல நினைச்சுட்டு இருக்கா. ஆனால் இந்த வேதம் எதிர்ப்புக்கு மட்டும் இல்லாமல் தற்காப்புக்கும் பயன்படக்கூடியது தான். இதைத்தான் நான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கேன். அப்படியா? வாங்கோ வாங்கோ. தங்கறதை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர் எங்களுக்கு பிடிச்சிருந்து ஊர்க்கார ஆளுக்கும் எங்களை பிடிச்சி போயிட்டா கொஞ்ச நாள் இருப்போம். எண்ணங்கள்லாம் ரொம்ப வசந்ததாக இருக்கு. இந்த அதர்வண வேதத்தில் இதான் வீடு. இந்த அக்ரஹாரத்தில் இந்த ஒரு வீடு தான் காலியாக இருக்குது. ஆனால் வருஷக்கணக்காக பூட்டி கிடக்கு. ஏன் சார் வருஷக்கணக்காக பூட்டி கிடக்கு? அது ஒரு பெரிய கதை. சந்தானராம சாஸ்திரிகள்னு ஒருத்தனோட வீடு இது. அவன் தற்கொலை பண்ணிட்டான். என்னது, தற்கொலையா? தற்கொலைன்னு தீர்மானமாக சொல்ல முடியாது, அப்படிதான் நாங்கள் நினச்சின்னு இருக்கோம். அதுக்கப்புறம் 2-3 பேர் இங்கே குடி வந்தா யாரும் ரொம்ப நாள் தங்கலை. ஏன், என்னாச்சு? அது அது எதுக்கு இப்போ விடுங்களேன். சுவாமிநாதன், எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லலாம். இல்லை, ராத்திரி நேரத்தில் இந்த ஆற்றுல ஏதோ ஆள் நடமாடுற மாதிரி ஒரு சத்தம் வந்திருக்கு. அது சந்தானராமனோட ஆவினவெல்லாம் பயந்து போயிட்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனால் அவளுக்கு பயம் போகல. அதான் ஆற்ற விட்டு அவள் போயிட்டா. குமார், நாம வேணா வேற வீடு பார்க்கலாமா? நான் இருக்கும்போது நீ கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். இந்த வீடு என்னோட பராமரிப்பில் தான் இருக்கு. மாதம் ஒரு தடவை வந்து தொடச்சி ஒட்டடெல்லாம் அடிச்சு ரெடியாக தான் வச்சிருக்கேன். நம்ம உள்ளே போகலாமா? அது சாவி ஆற்றுல வச்சிருக்கேன். கிராமத்து ஒரு வாட்டி சுற்றிட்டு வாங்கல, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆமாம் மிஸ்டர் முரளி. குமார். குமார், இவன் முரளி. சரி சரி. அது ஊர்லேருந்து வந்திருக்கேன். எங்கள் ஆற்றுல நீ சாப்பாடு. ஆஸ் அ பிரின்சிபல் நான் வெளியில் எங்கேயும் சாப்பிட்றதில்ல. ஆஸ் அ பிரின்சிபல் நான் யாரையும் கம்பல் பண்ணுறதில்ல. முரளி, உனக்கு இந்த கோவில், படித்துறை, குளம் இதில் எதுவுமே ஞாபகம் வரலையா? சுத்தமாக ஞாபகத்துக்கு வரல. பரவாயில்ல, போக போக ஞாபகம் வரும். கிளம்பலாமா?
என்ன புழுக்கம் என்ன புழுக்கம். மீனாட்சி, ஏண்டி வேலையில் கவனம் இல்லாமல் என்ன பாடின்னு இருக்க? சினிமா பாட்டு தான். டிவி, கேபிள் டிவி எல்லாம் வந்தாலும் வந்தது, எல்லாரும் கட்டு குட்டி சவர் ஆயின்னு இருக்கா. இதுல கெட்டு போறதுக்கு என்ன இருக்கு? ஏன்பா சினிமா பாட்டு பாடுனா என்னப்பா தப்பு? வாக்குவாதம் பண்ணினா தொலைச்சுடுவேன். தொலைச்சு என்ன தொலைச்சிட்டா அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவே. அதை தெரிஞ்சு வச்சுட்டு தானே இப்படி கொட்டம் அடிச்சுட்டு இருக்க. வேலையே கவனிடியம்மா. இந்த பார், மாடு எங்கேயோ நிற்கிறது, புல் எங்கேயோ இருக்கு, நீ என்னவோ பண்ணிட்டு இருக்க. அண்ணா அண்ணா, என்னடா இங்கே தான் இருக்கல? ஏன் இருக்கப்படாத? உங்க நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம். அண்ணா, வருஷ கணக்காக பூட்டி கிடந்த வீடு திறந்துருக்கு. இவன் ஒருத்தன் எதையுமே வெளிப்படையாக சொல்லாமல் பூடகமாகவே சொல்லுவான். சொல்கிறத தெள்ள தெளிவாக ரத்தன சுருக்கமாக சொல்லி தொலையேன். அண்ணா, நான் பக்கத்து தெரு வழியாக வந்திருந்தேண்ணா. முரளி, இந்த வேதிக் சாண்டிங்னு ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணிருக்கியே, அதை ரன் பண்ணு. முரளி, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த அக்ரஹாரமே திமிலோகப்பட போறது. அதுக்கு காரணகர்த்தாவா நீ தான் இருக்க போற. ஏன், எதனால, எப்படி, அந்த கேள்வியெல்லாம் வேண்டாம். கவலையும் பட வேண்டாம். ப்ரொசீட் பண்ண. நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன அப்படி பார்க்குறேன்? அப்படியே பார்த்துட்டு இருந்ததுக்கு ஒரு காரணம் இருக்க. 2 பேரும் 2 துருவமாக இருந்தா. ஒத்தம் கத்த குடுமையோட கண்ணில் தீட்சண்யத்தோடு இருந்தான். இன்னொன்று அபஸ்மார் அழுக்கு பேண்டோட ஒத்த காதில் பீத்த வளையத்தை மாட்டின்னு நின்றுட்டு இருந்தது. அபஸ்மாரன்னு சொல்லாதீங்க, மாடன்னு சொல்லுங்க. என்னை பொறுத்தவரை 2 ஒன்றுதாம்மா. சரிடா, அவா யாரு, எதுக்கு வந்திருக்காளா? கேட்காம இருப்பேனா? கேட்டேனே. என் பேர் குமார், வேத அத்தியனம் பண்ணியிருக்கேன். இவன் முரளி, கம்ப்யூட்டர் பற்றின எல்லா விஷயமும் இவனுக்கு அத்துப்படி. மகாதேவன் எனக்கு வேண்டப்பட்டவர், அவர் சொல்லி தான் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கேன். சுவாமிநாதன் தான் இங்கே தங்கறதுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்காரு. என்ன விஷயமா வந்திருக்கள்? எல்லாத்தையும் ஒரே மூச்சில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாதீங்க. இங்க இதுலேருந்து வருது சவுண்ட். இதுலேருந்து வருதா? அதிசயமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் நீங்களும் பார்ப்பேள். இந்த அக்ரஹாரமும் பார்க்க போறது. வந்தவாளை பார்த்தா சாதாரணமானவாளா தெரியலண்ணா. அந்த அபஸ்மாரம், ஒத்தகாது பீத்த வளையம், கம்ப்யூட்டர்லாம் தெரிஞ்சிருக்கு. பார்க்கறதுக்கு லட்சணமாக இருக்கான். அண்ணா, அந்த குமாரோட பார்வை, அதில் ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்குண்ணா. குருட்சேத்திர யுத்தம் 18 நாள் நடந்தது. இன்னும் 18 வருஷ காலத்தில் அந்த பிள்ளையாண்டான் தியாகராஜனால இந்த அக்ரஹாரமே இன்னொரு குருட்சேத்திரத்தை பார்க்க போகிறது. என்னென்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றுமில்லடா, நாட்கள் தான் எவ்வளவு வேகமாக நடந்துட்டு பாரு. சரி சரி, எல்லாரும் வேலையை கவனிங்கோ. மாமா, அந்த கம்ப்யூட்டர்காரரோட பேர் என்ன சொன்னேன்? முரளி. ஏமா? சும்மாதான். சும்மாதான். சரிதான். दशहोदो हवीनामेषः तं वायेतं दशहोदकं सन्तं दशहोदेत्यजक्षते परोक्षेण परोक्षप्रिया इव हि देवाः आत्मन्नात्मन्नित्यामन्त्रयत एवं वेद आत्मने नमः.
எக்ஸ்கியூஸ் மீ, என்ன வேணும்? மகாதேவன் மாமா இருக்காரா? அவர் வீடு அங்க இருக்கு. என்கிட்ட சொல்றீங்களா? 19 வருஷமா நான் அந்த அக்ரகாரத்தில் இருக்கேன். நீங்க வந்து ஒரு வாரம் தான் ஆறுது. அவ ஆத்துக்கு போயிருந்தா அங்க இல்லைன்னு சொன்னா. அவர் இங்க இல்லையே. அப்பா அவரை உடனே பார்க்கணும்னு சொன்னார். யாரோட அப்பா? எங்க அப்பா தான், தீக்ஷிதர். மகாதேவன் மாமா வந்தாருன்னா உடனே எங்க ஆத்துக்கு வர சொல்லுங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ரேவதி. ரேவதி? சரி, சொல்லிடுறேன். என்ன இது, போனா? மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோனா? எங்க வேணா எடுத்துட்டு போலாம், கையோட. இதுவும் அழகா இருக்கு. வரேன். பேர் ரேவதி, மறக்க வேண்டாம். என்னப்பா முரளி, வீட்டுக்கு வெளில வந்து உட்காந்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சார், உள்ள குமார் எல்லாருக்கும் வேதம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப போர் அடிச்சுது, அதான் வெளியே வந்து உட்காந்துட்டேன். போர் அடிச்சுதா? அது சரி, எனக்கு இதெல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன தமிழ் அடிப்பியா? இங்கே அடிக்கூடாது, திருமணிக்கு தான் போகணும். வரியா மாட்டியா? வீடு பிடிச்சிருக்கா? சௌரியமா இருக்கா? ஒரு சில விஷயங்களை பார்க்குறப்போ ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதென்ன ஒரு சில விஷயங்கள்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சிட்டியில் தண்ணிக்கு கஷ்டப்பட்டு வாட்டர் டேங்கர் வர வச்சு குளிச்சதுக்கும் இங்கே ஹாயா காவேரி கணத்தடின்னு குளிக்கிறதையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரேடியா கண்ணுக்கு குளிர்ச்சியா எங்கே பார்த்தாலும் க்ரீன்ஸாக இருக்கு. எல்லோ ப்ளூ எல்லாம் இருக்கே. என்னதான் இருந்தாலும் சிட்டி தான், வில்லேஜ் தான். ஆமாம் ஆமாம். அப்போ இந்த அக்ரஹாரம் உனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அட போங்க சார், நீங்கள் பாட்டுக்கு ஆவி கிவின்னு பயமுறுத்திட்டு போயிட்டீங்க. ஒரு வாரமாக தூக்கமே வர மாட்டேங்குது. சினிமாவில் வர மாதிரி ஜலக் ஜலக்னு கொலுசு சத்தம் தான் கேட்குது. ஆமாம் சார், இந்த ஆம்பளை பேயா இருந்தாலும் கொலுசுலாம் போட்டுக்குமா? அது அவ்வளோ உன்னிப்பாக நான் கவனிச்சது கிடையாது. ஐயோ, அப்படின்னா நீங்கள் பேயெல்லாம் பார்த்துருக்கீங்களா? சும்மா ஒரு தமாஜுக்கு சொன்னம்பா. ஒரு நிமிஷத்தில் ஒரு மாதிரி ஆக்கிட்டீங்களே. ஆமாம், அந்த சந்தானராமன் ஏன் சார் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு? சந்தானராமன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு நாங்கள்லாம் நம்புறோம். அதான் இந்த பேய் கதையெல்லாம். பேய் கதையெல்லாம் விடுங்க சார், சந்தானராமன் கதைக்கு வாங்க. அவர் ஏன் செத்தாரு? எப்படி செத்தாரு? அது ஒரு வேதனையான கதைப்பா. அந்த குடும்பத்துக்கு அந்த சோகம் இந்த உலகத்துல வேற எந்த குடும்பத்துக்கும் வர வேண்டாம். சந்தானராமன், அவன் பொண்டாட்டி தர்மாம்பா, அவளுக்கு இருந்த ஒரே புள்ள தியாகராஜங்கிற அம்பி. திடீர்னு ஒரு நாள் அம்பி காணாம போயிட்டான். காலப்போக்கில் இந்த அக்ரஹாரத்தை, இந்த குடும்பத்தை பத்தியே மறந்து போயிட்டா எல்லாரும். எல்லாம் என்னால மறக்க முடியல. சந்தானராமன் சாவுக்கு ஒருவேளை நான் தான் காரணம், என் மனசாட்சியை உறுத்துட்டே இருக்கு. அவன் வீட்டை வாங்கி பராமரிச்சுட்டு இருக்கேன். அவன் ஞாபகார்த்தமா, பரிகாரமா, பிராய்ச்சித்தமா
முரளி முரளி என்னப்பாச்சு? ஒன்றும் இல்லை, எல்லாமே என் கண்ணு முன்னாடி நடந்த மாதிரி இருக்கு. அவ்வளோ கிராஃபிக்கா டீட்டெயில்டா சொன்னீங்க. ஸோ அந்த சந்தானராமன் சாவுக்கு தீட்சிதர் தான் காரணம் இல்லையா? இதில் என்ன சந்தேகம்? வருஷங்கள் ஓடி போயிடுது. ஆனால் காலத்துக்கு என்னால் சந்தானராமனை மறக்க முடியாது. அந்த கேடு கட்ட தீட்சிதர் இங்கே தானே இருக்க போறார். இல்லாம எங்கே போக போகிறார்? நல்ல வாழ்க்கை தான் சாவு சீக்கிரம் வரும். வருஷங்கள் ஓடினா என்ன, வயசான என்ன, அந்த தீட்சிதருக்கு அதே ஆணவம், அகங்காரம், முன்கோபம் கூட பிறந்தது. போயிடுமான்னு நாளுக்கு நாள் தீட்சிதரோட அட்டகாசம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. முரளி, உங்க 2 பேருக்கு இந்த ஊர்ல இடம் கொடுத்ததுக்கு சுயநலமும் ஒரு காரணம். குமார் வேதம் படித்தவர், அதர்வன வேதம் படித்தவர்னு சொன்ன உடனேயே தீட்சிதர் எதற்கு குமார் தான் சரியான ஆள் என் மனசுல பட்டது. இந்த அகங்காரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வேத பாடம் சொல்லிக் கொடுக்க வந்திருக்காரு, அவ்வளவுதான். தீட்சிதரை பத்தி குமார்கிட்ட சொல்லி எனக்கு என்னமோ தயக்கமா இருக்கு. அவர் பார்வையை என்னால சந்திக்க முடியல. இவ்வளவு எங்க பேச போறேன். நல்ல வேளை சந்தானராமனை பத்தி நீ கேட்ட, எல்லாத்தையும் கூட்டிட்டேன். முரளி, நீதான் பக்குவமா தீட்சிதரை பத்தி குமார்ட்ட எடுத்து சொல்லணும். எல்லாரும் முன்னாடியும் தீட்சிதருக்கு தலை கொண்டு ஏற்படணும். நீங்க வேணா நேரங்காலம் பார்த்து சொல்லுங்க. நான் இன்னைக்கே குமார் கிட்ட எல்லாத்தையும் டீட்டெயில்டா சொல்லிடுறேன். அந்த கொலகார தீட்சிதருக்கு கண்டிப்பா தலைக்குனிவு ஏற்படும். असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय. இப்போ 2 போட்டோன்னா ஹரியை வெட்டிடலாம். 3 விழுந்தது ரேவதி பலி, 5 விழுந்ததுன்னா மன்னி காலி. ஏண்டா அபச்சரித்த, உன் வாயில் நல்ல வார்த்தையா வராதா? அது என்னடா இது வெட்டு பலி? என்ன விளையாட்டில் தானே சொல்லிட்டு இருக்கான். விளையாட்டில் ஆரம்பித்து வெனையில் போய் முடியும். பகடக்காயில் ஆரம்பித்தது தானே குருக்ஷேத்திர யுத்தம். என் பேத்திக்கு சாதாரண பிள்ளையா பார்க்கல. மாப்பிள்ள கலிபோர்னியாவில் இருக்கா. அண்ணா, இவன் தான் குமார். நமஸ்காரம்.